Hi everyone, this is Radina. Welcome to Radina Quants. இன்னைக்கு செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் சம்ஸ் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். நீங்கள் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த சீரீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெய்லி நம்ம அப்ளிகேஷன் சம்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாபிக் வைஸ் இன்னைக்கு என்ன டாபிக் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் காலை நேரம் மற்றும் வேலை இல்லை காலம் மற்றும் வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நம்ம இன்னைக்கு கொஷின் சால்வ் பண்ணுவோம். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா A to Z ப்ராக்டிஸ் செட். நம்ம ஆல்ரெடி A to Z சீரீஸ் போட்டிருக்கோம். அது யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய ஆப்பில் குவான்ஸ் A to Z சீரீஸ் ஃபுல் பேக்கேஜாக இருக்குது. நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி 750 ருபீஸ்க்கான ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி March 1 நான் அட்வான்ஸ் மேக்ஸ் கோர்ஸ் லான்ச் பண்ணிடுவேன். ஸோ அந்த டைமில் எல்லாமே 1 இயர் வேலிடிட்டியாக மாறிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். March 1 அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டி தான் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போது ப்ராபபிலிட்டி இன்னும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷன் முடிய போது அடுத்த ப்ராபபிலிட்டி நான் முடிச்சிடுவேன். 60 days ஸ்ட்ராட்டஜி கூட அங்கேயே இருக்குது. நீங்கள் அதைப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான கொஷின்குள்ளே போயிடலாமா? டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். ஸோ இது நம்ம நேற்று கொடுத்துருந்த செஷனில் கொடுத்த ஒர்க் அவுட் சம். ஸோ இதுக்கு தமிழில் இல்லை, பட் அடுத்தடுத்த கொஷின் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தமிழில் இருக்கும். ஓகே, கொஷின் தமிழே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து நேற்று நம்ம தமிழில் கொடுக்கல, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இஃப் கர்ணன் sells his article for 700 more, then he would have made profit of 10% on his sale instead of 15% loss. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டலாக காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு எப்போவுமே 100% வச்சுக்கோம்ல. முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, 15% லாஸில் சேல் பண்ணியிருக்காங்க. 15% லாஸ்னால் என்னாகும், 100லேருந்து 15% மைனஸ் பண்ணால் 85% ப்ராஃபிட் செல்லிங் ப்ரைஸாக இருந்திருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 10% ப்ராஃபிட் கிடைக்குதான். 10% ப்ராஃபிட்னா 110 இருக்குமா, 11%. அதாவது முன்னாடி ஏதோ ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்கும், அதை விட ஒரு 700 ருபீஸ் அதிகமாக சேல் பண்ணால் இந்த ப்ராஃபிட் கிடைக்குதான். பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பாருங்கள். இங்கேருந்து ஒரு 15, இங்கே வந்து 10, 25%. சரியா? ஸோ செல்லிங் ப்ரைஸில் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் நம்ம பண்ணுறோம். 25% இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு 700 ரூபாய் அதிகமாக விற்கிறாங்க. அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 100% வச்சுருக்கோம்ல. ஸோ 100%ஓட வேல்யூ சொல்லணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, இன்ட்டு 4 ஆயிருக்கு. அப்போ இங்கேயும் இன்ட்டு 4 ஆச்சுன்னா 2800 கிடைக்கும். இதுதான் அவங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ். கைஸ், இப்போ நான் சொல்கிற இந்த கான்செப்ட்லாம் புரியணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸோட A to Z சீரிஸ் பார்க்கணும் நீங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். A to Zோட ப்ராக்டிஸ் பேசிக் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது இந்த கோர்ஸில். ரதினா குவான்ஸ் ஆப் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரதினா குவான்ஸ் ஆப்பில் இந்த கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸோ பேசிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து இந்த ப்ராக்டிஸ்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கான டைம் அண்ட் ஒர்க் செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ கொஷின் உங்களுக்கு விசிபிளாக தானே இருக்குது, கரெக்டாக? கொஷின் விசிபிளாக இருக்கா? ஸோ தமிழில் இங்கிலீஷில் வைக்கிறனால சால்வ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் ஆச்சு வேணும். அதனால கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரீனை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ கொஷின் சால்வ் பண்ணலாம். இது எல்லாமே ப்ராக்டிஸ்மா. அகைன் நான் சொல்கிறேன், இந்த டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக்ஸை நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஆப்பில் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், பானு இஸ் 50% மோர் எஃபிஷியன்ட் தேன் அனு. இப்போது பானு அண்ட் அணுவை பற்றி பேசுகிறாங்க. பானு வந்து தேனுக்கு அப்புறம் யார் இருக்காங்க, அணு இருக்காங்க. 50% மோர்னு சொல்கிறாங்க. தேனுக்கு அப்புறம் இருக்கவங்கள 100ன்னு வச்சுக்கோங்க. இவங்களை விட, அணுவை விட 50% மோர்னா பானுவோட எஃபிஷியன்சி 115 இருக்கும். இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 3:2 இருக்கும் பானுவுக்கும் அணுவுக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ. அண்ட் 20% மோர் எஃபிஷியன்ட் தான் சந்துரு. இங்கே யாரை தான் சொல்கிறாங்க, பானுவை தான் சொல்கிறாங்க. அணுவை விட 50% அதிகமாக, சந்துருவை விட 20% அதிகமாக யார், பானு. ஸோ பானுக்கும் சந்துருக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேனுக்கு அப்புறம் யார் வரா, சந்துரு. சந்துருக்கு அப்போ தேனுக்கு அப்புறம் வரவங்களுக்கு 100 போட்டுருங்க. பானு எவ்வளோ அதிகம், 20% மோர். அப்போ 120 வந்துடும். ஸோ அப்போ இதை 20 கேன்சல் பண்ணால் 6:5 வந்துடும். அதாவது பானுக்கும் அணுவுக்கும் 3:2 ரேஷியோ, பானுக்கும் சந்துருக்கும் 6:5 ரேஷியோ. இவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு இப்படி போட்டாச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே 3 பேரையுமே கம்பைன் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 பேருக்கும் காமனாக இருக்குது யாருப்பா, 2 பேருக்கும் காமனாக இருக்குது பானு. அப்போ 2 பேரோட நம்பரை காமனாக மாற்றுங்க. இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இந்த 3யை நம்மளால் 6ஆக மாற்ற முடியல, இன்ட்டு 2 போடலாம். அப்போ இதே இன்ட்டு 2 போடுங்க. அதாவது இதை நான் 6:4ன்னு எழுதிக்கலாம்.
பானுக்கும் அணுக்கும் 3:2ன்னு எழுதலாம், 6:4ன்னு எழுதலாம். இவங்க 6:5. அப்போ 3 பேரை கம்பைன் பண்ணுவோமா? 3 பேரை கம்பைன் பண்ணுறதுனா பானு அணு, இந்த சைடில் நான் சந்துரு போடுறேன், இல்லைனா பானு இந்த சைடில் அணு. ஃபஸ்ட்டு நான் ஏ எடுத்துக்கிறேன், அப்புறம் பி எடுத்துக்கிறேன், சி எடுத்துக்கிறேன். கரெக்டாக பார்த்து போடுங்க. பானு 6ன்னு இருக்கும்போது அணு எவ்வளோ இருக்காங்க? 4. அப்போ அணுக்கு நேராக 4 போட்டுக்கோங்க. இதுவே பானு இங்கே 6ன்னு இருக்கும்போது சந்துரு எவ்வளோ இருக்காங்க? 5 இருக்காங்க. சந்துருக்கு நேராக 5 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எழுதிடுங்க. இது எழுதிட்டாலே நமக்கு மோஸ்ட்லி கொஸ்டின் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இஃப் பானு கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 20 days. இப்போ இந்த ரேஷியோக்கு என்ன அர்த்தம்ப்பா? இந்த ரேஷியோக்கு என்ன அர்த்தம்? அணு அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் முடிக்கிறாங்கன்னா பானு ஒரு நாளைக்கு 6 யூனிட்ஸ் முடிப்பாங்க, சந்துரு ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் முடிப்பாங்க. இதுதான் எஃபிஷியன்சி நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட்ஸ் முடிப்பாங்க, யூனிட்ஸ் பெர் டே. ஓகே, இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பானு வந்து கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 20 days. 20 நாளில் ஒரு வேலையை முடிச்சிருவாங்களாம். அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட்ஸ் முடிப்பாங்கன்னு தெரியும், எவ்வளோ டேஸில் வேலை பார்த்தா அந்த வேலை முடியும் தெரியும். இந்த 2 இன்ஃபர்மேஷனை வச்சு டோட்டல் ஒர்க் சொல்லிட முடியுமா? ஒரு பர்சனோட 1 day ஒர்க் தெரியுது, எவ்வளோ டேஸ் அவங்க அந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னா சொல்லிடலாம் ஈஸியாக. 6 days ஒர்க் பண்ணுறாங்க, சாரி ஒரு நாளைக்கும் 6 யூனிட்ஸ் முடிப்பாங்க, 20 days ஒர்க் பண்ணுவாங்க. தட் இஸ் 120 இஸ் த ரைட் ஆன்சர். என்னதுக்கு? டோட்டல் ஒர்க்கு. டோட்டலாக 120 யூனிட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, டோட்டல் ஒர்க் 120 யூனிட்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹவு மெனி டேஸ் வில் அணு அண்ட் சந்துரு டுகெதர் டேக் டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க்? இதே 120 யூனிட்டை அணு அண்ட் சந்துரு ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட்ஸ் முடிப்பாங்க? அணு 4 யூனிட்ஸ் முடிப்பாங்க, சந்துரு 5 யூனிட்ஸ் முடிப்பாங்க, டோட்டலாக 9 யூனிட்ஸ் முடிப்பாங்க 2 பேர் சேர்ந்தா. ஸோ இந்த 120 யூனிட்ஸை 9 முடிச்சா எடுத்துக்கிற டைம் கேட்குறாங்க. அப்போது 120 டிவைடட் பை 9 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே 40 கிடைக்கும், இங்கே 3 இருக்கும். 40/3, 1 டைம் ரிமைனிங் 1, 3 டைம் ரிமைனிங் 1, 13 1/3 days. அதாவது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இட் கிளியர் கைஸ்? ரொம்ப சிம்பிள். இவங்க கொடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இவங்க 2 பேருக்கு ரேஷியோ, இவங்க 2 பேருக்கு ரேஷியோ எழுதி 3 பேரையும் கம்பைன் பண்ணி எழுதியாச்சு. ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ டேஸ் எவ்வளோ யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு முடிப்பாங்கன்னு. டோட்டல் ஒர்க்கு அவங்க கொடுத்த பானு வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டோட்டல் ஒர்க்கை அணு அண்ட் சந்துரு எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. 120/9 டேஸில் முடிப்பாங்க. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 13 1/3 days இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? பேசிக்ஸ் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். B and A together can do a piece of work in 18 days. Bயும் Aயும் சேர்ந்தா 18 days. B மற்றும் A இணைந்து ஒரு வேலையை 18 நாட்களிலும். C மற்றும் B 24 days. இது நம்ம அவங்க கொடுக்க டேட்டா எழுதுவோமா? B and A 2 பேரும் சேர்ந்து 18 daysல ஒரு ஒர்க் முடிப்பாங்களாம். C and B அதே ஒர்க்கை 24 daysல முடிப்பாங்க. அப்புறம் C and A இவங்க 2 பேர் சேர்ந்து 36 daysல ஒரு ஒர்க் முடிப்பாங்க. 2 பேராக சேர்ந்து கொடுத்துருக்காங்க. The number of days all of them working together take to complete the work is ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். 2 பேரும் 2 பேராக சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 18 24 36க்கு எல்சிஎம் என்ன? 72. ஓகே, 72 கிடைக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம். பெரிய நம்பரோட மல்டிபிள்ஸை வச்சு பாருங்கள். 36 18 டிவைட் பண்ணணும், 24 டிவைட் பண்ணாது. 36ஓட அடுத்த மல்டிபிள் என்ன? 72. 72 18 டிவைட் பண்ணும், 24 டிவைட் பண்ணும், 36 டிவைட் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதுதான் டோட்டல் ஒர்க்கு. 72 டிவைடட் பை 18 போட்டால் என்ன கிடைக்கும்? 4. அதாவது A அண்ட் B 2 பேர் சேர்ந்து 4 யூனிட்ஸ் முடிப்பாங்க. 72 டிவைடட் பை 24 போட்டால் 3. C அண்ட் B 3 யூனிட்ஸ் முடிப்பாங்க. 72 டிவைடட் பை 36 போட்டால் 2 யூனிட்ஸ் முடிப்பாங்க. ஸோ தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. மேலே எழுதியிருக்கிறது 3 பேர் சேர்ந்து எவ்வளோ டேஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கன்வீனியண்ட்டாகவே எழுதுவோம், நமக்கு கொஞ்சம் வர மாதிரி. அதாவது B + Aன்னு கொடுத்துருக்காங்களா, அதை நான் A + Bன்னு எழுதிக்க போகிறேன். A + B சேர்ந்து 4 யூனிட்ஸ் முடிப்பாங்க ஒரு நாளைக்கு. B + C சேர்ந்து 3 யூனிட்ஸ் முடிப்பாங்க. அடுத்து C + A சேர்ந்து 2 யூனிட்ஸ் முடிப்பாங்க. இங்கே எழுதியிருக்கேன்ல, அதை இங்கே எழுதியிருக்கேன். இப்போது என்ன பண்ணனா, LHSல ஆட் பண்ணுங்கள், RHSல ஆட் பண்ணுங்கள். LHS ஆட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு A இங்கே ஒரு A இருக்குது, அப்போ 2A ப்ளஸ் இங்கே ஒரு B இங்கே ஒரு B இருக்குது, ஸோ 2B. இங்கே ஒரு C இங்கே ஒரு C இருக்குது, ஸோ 2C. 2A + 2B + 2C இதெல்லாம் ஆட் பண்ணால் பாருங்கள். 4 + 3 7, 7 + 2 9. அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 2A
plus 2b plus 2c equal to 9. இப்போ 2 காமன் எடுத்தா என்ன கிடைக்கும்? 2 into a plus b plus c which is equal to 9. அப்போ a plus b plus c வேணும்னா என்ன பண்ணணும்? 9 இந்த பக்கம் டிவிஷனில் போகும். 9/2 equal to 4.5 வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை 9/2 யூனிட்ஸ் நான் அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 9/2 யூனிட்ஸ் முடிப்பாங்க. டோட்டல் ஒர்க் நமக்கு எவ்வளோ இருக்குது? டோட்டல் ஒர்க் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம்ல, LCM 72. அப்போ 72 யூனிட்ஸை 9/2 யூனிட்ஸாக முடிச்சா எவ்வளோ நாள் எடுக்கும்? டைம் வேணும்னா என்ன பண்ணணும்? 72 யூனிட்ஸை 9/2 முடிச்சா எவ்வளோ நாள் எடுப்பாங்க? 72 divided by 9 வரும். இந்த டினாமினேட்டர் கீழே இருக்க டினாமினேட்டர் கீழே இன்னொரு டினாமினேட்டர் வந்துச்சுன்னா அது நியூமரேட்டருக்கு போயிடும். கேன்சல் பண்ணுங்க. 1 டைம் இங்கே 8 டைம்ஸ். ஸோ 8 2s are 16. ஸோ 16 டேஸில் 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. பேசிக் இது வந்து 3% அப்படின்னு ஒரு டைப்பாக நான் டைம் அண்ட் ஒர்க் A to Z சீரீஸில் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எஃபிஷியன்சி ஆஃப் ரகு, ஷிவானி அண்ட் பல்ராம் இஸ் 5:4:6. 3 பேரோட எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, டைரக்டாக கொடுத்துட்டாங்க. ரகு, ஷிவானி, பல்ராம் 5:4:6 கொடுத்துட்டாங்க. இஃப் ரகு, guys please wait, ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிறேன். எஸ், இஃப் ரகு alone can complete the work in 20 days. இது மூலமா என்ன சொல்ல முடியும்? ரகு ஒரு நாளைக்கு, இப்போ இந்த எஃபிஷியன்சிக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ யூனிட்ஸ் முடிப்பாங்கன்னு. ரகு ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் முடிப்பாங்க. அதே ரகு 20 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிச்சிருவாங்க. அப்போ அதுலேருந்து நம்மளால என்ன சொல்ல முடியும்? டோட்டல் ஒர்க் சொல்ல முடியுமா? ஸோ டோட்டல் ஒர்க் என்ன இருக்கும்? ரகு ஒரு நாளைக்கு எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணணும்? 20 டேஸ் ஒர்க் பண்ணணும். ரகுவோட எஃபிஷியன்சி என்ன? 5 யூனிட்ஸ் பெர் டே. ஸோ 5 into 20 வில் பி 100 யூனிட்ஸ். இதுதான் டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் ஒர்க் 100 யூனிட்ஸ். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, then find how many days they can complete 90% of the total work while working together. 90% of the total work 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 90% of the total work கண்டுபிடிச்சிருவோமா? 90% of total work நமக்கு என்ன கிடைக்கும்? 90% of total work என்ன? 100. ஸோ 90% of 100 என்ன வரும்? 90. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 90 யூனிட்ஸை 3 பேர் சேர்ந்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு. 3 பேரோட எஃபிஷியன்சி என்ன? எஃபிஷியன்சி ஆஃப் R plus S plus B, ரகு, ஷிவானி, பல்ராமோட எஃபிஷியன்சி என்ன? 5 plus 4 plus 6. ஸோ 15. 3 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 15 யூனிட்ஸ் முடிப்பாங்க. ஓகே, அண்ட் டோட்டலாக நம்மக்கிட்ட 90 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ டைம் டேக்கன் நமக்கு என்ன கிடைக்கும்? 90 divided by 15. கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 6 days. ஓகே, 6 days is the right answer. Option B is the right answer. கைஸ் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க எஃபிஷியன்சி டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளோன்னு சொல்லிட்டு. வெயிட், அதுக்கப்புறம் ரகு வந்து 20 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிப்பாங்களா? இதை யூஸ் பண்ணி டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சாச்சு. அதில் 90% ஒர்க் கண்டுபிடிச்சாச்சு. அந்த 90% 3 பேர் சேர்ந்தா 15 யூனிட்ஸாக 6 டேஸில் முடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். அர்ஜுன் alone can complete a work in 90 days. அர்ஜுன் மட்டும் தனியாக ஒரு ஒர்க்கை 90 டேஸில் முடிப்பாங்களாம். How many persons were required with the same efficiency as Arjun to complete the same work in 18 days அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நான் அர்ஜுனோட எஃபிஷியன்சியை 1ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜுன் எஃபிஷியன்சி 1ன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த ஒரு பர்சன் செயின் ரூல் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த கான்செப்ட் என்னன்னா செயின் ரூல். செயின் ரூல் படி என்னது? நம்பர் ஆஃப் மென் இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது M1 into D1 ஈக்குவல் டு M2 into D2. கரெக்டாக டிவைடட் பை ஒர்க்கு போடுவோம். இங்கே இடத்துல சேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டனால ஒர்க்கு தேவையில்லை. இப்போ அர்ஜுனோட எஃபிஷியன்சி நான் 1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஒரு அர்ஜுன் எவ்வளோ டேஸில்? 90 டேஸில் முடிப்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? அர்ஜுன் மாதிரி எத்தனை அர்ஜுன் தேவை 18 டேஸில் முடிக்க? எத்தனை அர்ஜுன் எனக்கு தெரியாது, எக்ஸ் அர்ஜுன் வச்சுக்கிறேன். அவங்க எவ்வளோ டேஸில் முடிக்கணும்? 18 டேஸில். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு அர்ஜுன் 90 டேஸில் முடிப்பாங்க. எக்ஸ் அர்ஜுன் எத்தனை டேஸில் முடிப்பாங்க? அதை சிம்பிளிஃபை பண்ணால் தெரிஞ்சிடும். என்ன பண்ணலாம்? 1 டைம் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் வந்துடும். ஸோ அந்த சைடில் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, இந்த சைடில் 5 இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இஸ் இட் கிளியர் கைஸ்? ரொம்ப சிம்பிள். ஒரு அர்ஜுன் 90 டேஸில் முடிப்பார், எக்ஸ் அர்ஜுன் 18 டேஸில் முடிக்கணும்.
அந்த அர்ஜுன் எத்தனை அர்ஜுன் மாதிரி எத்தனை பேருன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகே, இஸ் இட் கிளியர்? 5 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பேசிக்ஸ் பார்த்தா தான் இதெல்லாம் புரியும். B alone can complete a work in 15 days. The efficiency of C is 25% less than that of B. இப்போ B மட்டும் 15 daysல முடிப்பாங்க, அது இருக்கட்டும். Efficiency of C is, அதாவது Cக்கும் Bக்கும் போடுறாங்க, 25% less than that of B. தேனுக்கு அப்புறம் யார் வரா? B. தேனுக்கு அப்புறம் யார் வராங்களோ அவங்கள 100 வச்சுக்கணும். இவங்களோட 25% லெஸ் தான், இவர் 75% இருப்பார். சரியா? 75 இருப்பார். அப்போ நமக்கு 25 கேன்சல் பண்ணால் 3:4 வருமா? அப்போ சிக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ 3:4. இப்போ இது தெரிஞ்சாலே நமக்கு டோட்டல் ஒர்க் சொல்லிடலாமா? டோட்டல் ஒர்க் வந்து, அதாவது பி ஒரு நாளைக்கு 4 யூனிட் முடிப்பாங்க, 15 டேஸில் அவங்க முடிச்சிடுறாங்க. அப்போ பி 15 டேஸில் முடிக்கிறாங்கன்னா பி வந்து ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் முடிப்பாங்க. இந்த எஃபிஷியன்சினாலே எவ்வளோ யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு முடிக்கிறாங்கன்னு தான். 4 into 15 will be 60. இது என்னது? டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் ஒர்க்கு 60 யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்து. அடுத்து ஏன்னு ஒருத்தர் வராரு. ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 12 டேஸ். இப்போ ஏ மட்டும் அந்த ஒர்க்கை 12 டேஸில் முடிப்பாங்களாம், தனியாக முடிச்சாருன்னா. அப்போ ஏயோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? ஏஸ் எஃபிஷியன்சி நமக்கு தான் தெரியும்ல, டோட்டல் ஒர்க்கு எவ்வளோன்னு தெரியும். ஏ 12 டேஸில், ஏயோட எஃபிஷியன்சி வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த 60 யூனிட்ஸை 12 டேஸில் ஏ முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் முடிச்சிருப்பாரா? கரெக்டா? அப்போது A:B:C. ஏ ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் முடிப்பாங்க, பி ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் முடிப்பாங்க, சி ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் முடிப்பாங்க. கண்டுபிடிச்சாச்சு, சூப்பர். இப்போ அடுத்து பாருங்க. இன் ஹவு மெனி டேஸ் தே ஆல் டுகெதர் கேன் கம்ப்ளீட் த ஹாஃப் ஆஃப் த ஒர்க். 3 பேர் சேர்ந்து பாதி ஒர்க்கை எவ்வளோ நல்லா முடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போமா? ஹாஃப் ஆஃப் ஒர்க் என்னது? டோட்டல் 60. 60 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 30 யூனிட்ஸை 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நல்லா முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. 3 பேர் சேர்ந்தா எவ்வளோ இருக்கும் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்? 3 பேர் சேர்ந்தா 5 + 4 9, 9 + 3 12 யூனிட்ஸ். 3 பேர் சேர்ந்தா 12 யூனிட்ஸ். அப்போ டைம் டேக்கன் நமக்கு என்ன இருக்கும்? 30 யூனிட்ஸை 12ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 வச்சு கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண முடியாது. 2 வச்சு கேன்சல் பண்ணால் 15/6 கிடைக்கும். அகைன் 6 வச்சு கேன்சல் பண்ணிடலாம் டைரக்டா. ஓகே, 6 வச்சு கேன்சல் பண்ணுங்க. 5 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ், 5/2 will be 2.5 days. அதாவது 2 1/2 days, 2.5 நாள். ஹாஃப் ஆஃப் த ஒர்க்கை 2.5 நாளில் முடிச்சுடுவாங்க. முழு ஒர்க்குன்னா 5 days ஆகும். இட் கிளியர்? புரிஞ்சுதா? கைஸ், ரொம்ப சிம்பிள். இவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி வச்சு பி ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட்ஸ் முடிப்பாங்கன்னு தெரிஞ்சனால அவங்க 15 டேஸில் இந்த ஒர்க்கை முடிக்கிறனால 4 × 15 60 யூனிட்ஸ்னு டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஏ வந்து 12 டேஸில் இந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 60/12 போட்டால் 5 யூனிட்ஸ். அப்போ ஏயோட எஃபிஷியன்சியும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. A:B:C. 3 பேர் சேர்ந்தா 12 யூனிட்ஸ் முடிப்பாங்க. ஹாஃப் ஆஃப் த ஒர்க்குன்றது 60/2 30 யூனிட்ஸ். 30யை 12ஆல் டிவைட் பண்ணால் 2.5 கிடைக்கும். 2.5 டேஸில் இவங்க 3 பேர் சேர்ந்து ஹாஃப் ஒர்க்கை முடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த எஃபிஷியன்சி ஆஃப் PRSQ மாற்றி கொடுத்துருக்காங்க. PRSQ ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 6:4:3:5. நல்லா கவனிங்க. PRSQ என்ன ரேஷியோ? 6:4:3:5. கரெக்டாக போட்டுக்கோங்க. இஃப் R and P can do the same, do a work together in 6 days. ஆரும் பியும் 6 டேஸில் முடிக்க முடியுமா? அப்போ இதுலேருந்து நம்ம டோட்டல் ஒர்க் சொல்லலாமா? டோட்டல் ஒர்க் எப்படி சொல்லலாம்? அதாவது R + P 2 பேரும் சேர்ந்து 6 டேஸில் முடிக்கிறாங்களா? R + B 6 டேஸ். R + B நமக்கு என்ன கிடைக்கும்? ஆரோட வேல்யூ 6, ஆரோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 6. ரெண்டும் சேர்ந்தா 10 வந்துருமா? 10 × 6 will be 60 யூனிட்ஸ். டோட்டல் ஒர்க் எவ்வளோ நமக்கு கிடைக்குது? 60 யூனிட்ஸ் கிடைக்குது. டோட்டல் ஒர்க் will be 60 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. Then how much days S and Q will take to complete the same work?
இப்போ s plus q எவ்வளோ வருது? s plus q பாருங்க, sக்கு நேரா 3 இருக்கு, qக்கு நேரா 5 இருக்கு. s plus q ஒரு நாளைக்கு 8 யூனிட்ஸ் முடிப்பாங்க. சரியா? அப்ப டைம் டேக்கன் என்ன? 60 யூனிட்ஸை 8ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 8ஆல டிவைட் பண்ணா டைரக்டா 8ஆல கேன்சல் ஆகாது. 4 வச்சு கொடுத்தா நமக்கு இங்க என்ன வரும்? 15 வந்துரும். இங்க வந்து 2 வந்துரும். ஸோ 15/2 will be 7.5 days. 7 1/2 days or else 7.5 days. Option A is the right answer. Is it clear? புரிஞ்சுதா? Option A. ரொம்ப சிம்பிள். அவங்களே ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் நமக்கு அவங்க கொடுத்த டேட்டால இந்த P and R ரெண்டு பேரும் சேர்ந்து 6 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி 10 வரும். 6ஆல மல்டிப்ளை பண்ணா 60 யூனிட்ஸ் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ S and Q சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. S and Q 8 யூனிட்ஸ் முடிப்பாங்க ஒரு நாளைக்கு. ஸோ 60/8 will be 7.5 டேஸில் முடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டைப். இந்த டைப்பை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் A to Z சீரீஸில் நடத்திருக்கேன். பட் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். A plus B. A plus Bனா என்ன அர்த்தம்? A and B டுகெதர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை X டேஸில் முடிப்பாங்களாம். ஏக்கு நேரம் என்ன இருக்கு? X plus 9 days. A மட்டும் பார்த்தீங்கன்னா X plus 9 days. அதாவது A plus B ரெண்டு பேரும் A and B டுகெதர் எவ்வளோ டேஸ் முடிப்பாங்களோ அதை விட 9 டேஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க A. B பார்த்தீங்க அப்படின்னா X plus 4 டேஸ் அதிகமாக எடுத்துப்பாங்க. அதாவது X plus 4 டேஸில் முடிப்பாங்க. Xஐ விட 4 டேஸ் அதிகமாகுது. A and B start to work together. Aயும் Bயும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ நாளில் இந்த ஒர்க் முடியும்னு கேட்குறாங்க. இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரியலன்னா இந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இதுக்கு வந்து நம்ம என்ன ஒரு சொல்யூஷன் பார்த்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ட்ரிக். A and B டுகெதர் எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் A எடுத்துக்கிற எக்ஸ்ட்ரா டேஸ் இன்டூ B எடுத்துக்கிற எக்ஸ்ட்ரா டேஸ். இந்த கான்செப்ட் நம்ம டைம் அண்ட் ஒர்க் A to Z சீரீஸில் ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் இதை போட்டிருப்பேன். தயவு செஞ்சு போய் பாருங்க. இதுல என்ன பண்ணா A எடுத்துக்கிற எக்ஸ்ட்ரான்றது என்னன்னா A and B டுகெதர் எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்களா அதை விட எவ்வளோ டேஸ்லேயே முடிப்பாங்களோ அதை விட எவ்வளோ டேஸ் A அதிகமாக எடுத்துக்கிறாரு. A and B டுகெதர் எக்ஸ் டேஸ்னா A எவ்வளோ டேஸ் அதிகமாக எடுத்துக்கிறாரு? 9 டேஸ் அதிகமாக எடுத்துக்கிறாரு. இதுதான் A எக்ஸ்ட்ரா. இது என்னது? A எடுத்துக்கிற எக்ஸ்ட்ரா டேஸ். புரியுதா? A and B ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸ் டேஸ்ல முடிப்பாங்கன்னா இவர் X plus 9 டேஸ் எடுத்துக்கிறாரு. அதாவது ஏயும் பியும் சேர்ந்து பார்க்குற நாளை விட 9 நாள் அதிகமாக எடுத்துக்கிறாரு. அதுதான் A எக்ஸ்ட்ரா. B எக்ஸ்ட்ரான்றது என்ன? இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இவங்க எக்ஸ் டேஸில் முடிக்கிறாங்கன்னா இவங்க X plus 4 டேஸ். அதாவது B வந்து ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாள் முடிப்பாங்களோ அதை விட 4 டேஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ B எக்ஸ்ட்ராவோட வேல்யூ 4 டேஸ். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். A and B டுகெதர் எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் A எக்ஸ்ட்ரா இன்டூ B எக்ஸ்ட்ரா. இது எப்படி வந்துச்சு, இதை எப்படி சால்வ் பண்ணுறோன்ற முதற்கொண்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ளீஸ் அது போய் பாருங்க. A plus B நம்ம ரெண்டு இதுதான் கேட்குறாங்க இப்போ கொஸ்டின். A and B டுகெதர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் A எக்ஸ்ட்ரா என்ன வருது? 9 வருது. B எக்ஸ்ட்ரா என்ன வருது? 4 வருது. விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 நமக்கு என்ன கிடைக்கும்? 3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2. ஸோ 3 இன்டூ 2. இது தனித்தனியாக எடுங்க. 9 ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தா 3, 4 ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தா 2. ஸோ 3 into 2 will be 6 days. அப்போ A and B டுகெதர் எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னா 6 days. இல்லைனா இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் X அப்படின்னு கேட்பாங்க. ஸோ X is equal to what? 6. Is it clear? ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன்ஸ் மறைஞ்சிருது. ஆப்ஷன் B 6 is the right answer. கிளியரா? இந்த கான்செப்ட் தெரியும்னா குவான்ஸ் A to Z சீரிஸ் டைம் அண்ட் ஒர்க்கோட குவான்ஸ் A to Z சீரிஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 30 women are engaged to a work by a contractor for 6 days. 30 women 6 daysல ஒரு ஒர்க்கை முடிக்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. They work for 4 days but due to some reasons only 50% of the work is completed. 50% of the work எப்போ முடியணும்? டோட்டலாக 6 டேஸ்னா 3 டேஸில் 50% ஒர்க் முடிஞ்சிருக்கணும். பட் 4 டேஸ் ஆகியும் 50% ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இன்னும் ஒரு 4 டேஸ் ஆச்சுன்னா 8 நாளில் தான் 100% ஒர்க் முடியும். ஆனால் நமக்கு 6 நாளைக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும் 6 டேஸ்க்குள்ள. ஹவு மெனி மோர் விமன் ஷுட் பி என்கேஜ்டு டு ஒர்க் டு கம்ப்ளீட் த ஒர்க் இன் அ கிவன் டைம் பீரியட். இதே 6 நாளைக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும். அதிகமான விமனை நம்ம வந்து இப்போ என்கேஜ் பண்ணிக்க போகிறோம். அப்படின்னா எவ்வளோ மோர் விமன் கேட்குறாங்க, இன்னும் எவ்வளோ அதிகமான விமன் தேவைன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா நல்லா கவனிங்க. இந்த 30 விமன், ஓகே 30 விமன், இதுக்கு செயின் ரூல் தான் ஆக்சுவலாக. செயின் ரூல் என்ன? M1 D1 by W1 which is equal to
m2 d2 by w2 இன்டூ இதெல்லாம் இன்டூல இருக்கு. தயவு செஞ்சு போய் செயின் ரூல் பேஸ் பண்ணி ஒரு 3 வீடியோ இருக்கும் குவான்ஸ் A2Z சீரிஸ்ல, டைம் அண்ட் ஒர்க் A2Z சீரிஸ்ல, அது போய் பாருங்க. m1 d1 by w1 which is equal to m2 d2 by w2. இப்போ இந்த m1ன்றது என்ன 30 விமென் சேர்ந்து எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இங்கே முடிஞ்ச வேலையை தான் பார்க்கணும். கமிட் ஆனது 6 டேஸ் கமிட் ஆனாங்க. பட் இங்கே பாருங்க எவ்வளோ டேஸ் 4 டேஸ், 30 விமென் 4 டேஸில் எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருக்காங்க, 50% ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த 30 உமன் கூட இன்னும் எக்ஸ்ட்ராவா எவ்வளவோ விமன் வேணும். 30 பிளஸ் எக்ஸ் விமன் சேர்ந்து எவ்வளோ டேஸ்ல ஒர்க்கை முடிக்க முடியும்? டோட்டல் 6 டேஸ் தான் நம்மகிட்ட இருக்கு. அதுல 4 டேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் எவ்வளோ டேஸ் தான் இருக்கு? 2 டேஸ்ல எவ்வளோ ஒர்க்கை முடிக்கணும்? அதே 50%. இங்கே 50% முடிஞ்சிருச்சு, ரிமைனிங் ஒரு 50% இருக்கு. 100லேருந்து 50 மைனஸ் பண்ணா 50. இஸ் இட் கிளியர்? ரொம்ப சிம்பிள். கவனிங்க, 30 விமன் 4 டேஸ்ல 30 விமன் 4 டேஸ்ல 50% ஒர்க் முடிச்சிருக்காங்க. இப்போ 30 பிளஸ் எக்ஸ், இப்போ இந்த 30 விமன் ஆல்ரெடி இருக்காங்க, அவங்க கூட இன்னும் எவ்வளவோ விமன் சேர போறாங்க. அவங்க 2 டேஸ்ல 50% ஒர்க்கை முடிக்கணும். அப்படின்னா எவ்வளோ விமன் கண்டுபிடிக்கணும்? 50 கேன்சல் பண்ணிக்கலாமா? அடுத்து 1 டைம் இங்கே 2 டைம் கேன்சல் பண்ணலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? 30 பிளஸ் எக்ஸ் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? 30 × 2 60 இருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும்? 60 minus 30. So x is equal to 30 is the right answer. இன்னும் 30 women அப்படியே டபுள் ஆனாதான், வேற ஒன்றும் இல்லை. 4 டேஸ்ல 50% ஒர்க் முடிஞ்சிருக்கு. 4 டேஸ்ல 50% ஒர்க் முடிஞ்சிருக்கு. இப்போ 2 டேஸ்ல 50% ஒர்க் வேணும்னா ஹாஃபா டிவைட் ஆயிருக்கா? அப்போ மேன் பவர் வந்து டபுளா நமக்கு தேவை. டைம் வந்து பாதியா குறைஞ்சிருக்கு. அப்போ எனக்கு மேன் பவர் டபுளா தேவை. அப்போ 60 விமன் தேவை டோட்டலா. அதுல 30 ஆல்ரெடி இருக்காங்க. அப்ப இன்னும் மோர் விமன் தான் கேட்குறாங்க. இன்னும் அதிகமா எத்தனைனா 30 விமன். இஸ் இட் கிளியர்? ரொம்ப சிம்பிள். 30 விமன் 4 டேஸ்ல 50% ஒர்க் முடிச்சிருக்காங்க. 30 பிளஸ் எக்ஸ் விமன் 2 டேஸ்ல 50% ஒர்க்கை முடிக்கணும். ரெண்டும் ஈக்குவல் தான். ஏன்னா 50 இது இந்த செயின் ரூல்ல அப்ளை பண்ணிட்டனால சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 30. இன்னும் 30 மோர் விமன் தேவைப்படுறாங்க. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, next question பாருங்க. C, A and B can complete a work in 30 days, 15 days, 20 days respectively. So அவங்க கொடுத்த ஆர்டர்லயே போட்டுக்கலாம். C, A, B. C வந்து 30 days, A வந்து 15 days, B 20 days respectively. If all three work on alternate days starting from A, இப்போ Aல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப A, B அப்புறம் C வரணும். இப்படிதான் ஆல்டர்னேட்டா ஒர்க் பண்றாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் இன் விச் 90% ஆஃப் த ஒர்க் இஸ் டன். 90% வேலையை இந்த 3 பேரும் ஆல்டர்னேட்டா ஒர்க் பண்ணி எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு பார்ப்போம். கேட்குறாங்க. இந்த ஆல்டர்னேட் ஒர்க்கிங் சொல்லிட்டு ஆல்டர்னேட் கான்செப்ட்னே ஒரு கான்செப்ட் டைம் அண்ட் ஒர்க் A2Z சீரிஸ்ல இருக்கு, போய் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 30, 15, 20 இதெல்லாம் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 60 கிடைக்குமா? ஸோ 60 தான் டோட்டல் யூனிட்ஸ், டோட்டல் ஒர்க்கு. ஸோ இப்போ ரேஷியோ கண்டுபிடிங்க. 60/30 சியோட எஃபிஷியன்சி 2, 60/15 ஏயோட எஃபிஷியன்சி 4, 60/20 3, பியோட எஃபிஷியன்சி 3. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ், அதுவும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஏ ஒர்க் பண்ணா அடுத்த டே யார் ஒர்க் பண்ணுவா? பி ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் தான் சி. இப்படியே போகும். அகைன் ஏ மட்டும் ஒர்க் பண்ணுவாரு, அப்புறம் பி, அப்புறம் சி. அகைன் ஏ மட்டும், அப்புறம் பி, அப்புறம் சி. இந்த ஆர்டர்ல கொடுத்தனால இப்போ ஏன்னு சொன்னால அடுத்து பி இருக்காங்க, அப்புறம் தான் சி வரணும். இதே பி சொல்லியிருந்தாங்கன்னா பி, அப்புறம் சி, அப்புறம் ஏ. இதே ஆர்டர்ல தான் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ண போறோம்னா, இது ஃபர்ஸ்ட் டே, இது செகண்ட் டே, தேர்ட் டே, இது ஃபோர்த் டே, இது ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த் டே, செவன்த் டே, எயித் டே, நைன்த் டே. இப்போ ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இவங்க 3 பேர் தான் ரிப்பீட் ஆகுறாங்க. இதை ஒரு சைக்கிள்னு கன்சிடர் பண்ணிக்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் டே ஏ வந்து வேலை பார்ப்பாரா? ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட்ஸ் முடிப்பாங்க? 4 யூனிட்ஸ் முடிப்பாங்க. பி 3 யூனிட்ஸ் முடிப்பாங்க. சி 2 யூனிட்ஸ். அகைன் ஃபோர்த் டே 4 யூனிட்ஸ் முடியும், அப்புறம் 3 யூனிட்ஸ் முடியும், 2 யூனிட்ஸ் முடியும். 4, 3, 2 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் சைக்கிளில் எவ்வளோ யூனிட்ஸ் முடியுதுன்னு பாருங்க. 4 + 3 + 2 டோட்டலாக எவ்வளோ யூனிட்ஸ் முடியுது? 9 யூனிட்ஸ் முடியுது. கரெக்டா? 1, 4 + 3 7, 2. ஓகே, இப்போ ஒரு யூனிட் முடிய எத்தனை நாள் ஆகுதுன்னு ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோ டேஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஒன் சைக்கிளில் இது ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. ஒரு சைக்கிள்ன்றது 3 டேஸாக நடக்குது. அப்போ 3 டேஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 90% ஆஃப் த ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்களா?
அப்போ ஃபஸ்ட்டு 90% ஆஃப் த ஒர்க்கை கால்குலேட் பண்ணுங்கள். 90% ஆஃப் 60 என்ன கிடைக்கும்? ஒரு பர்சன்டேஜ் 2 0 கேன்சல் ஆச்சுன்னா 54 கிடைக்கும். அப்போது டோட்டலாக 54 யூனிட்ஸ் முடியணும். இந்த 54 யூனிட்ஸை நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணுமா கைஸ்? இப்போ நீங்கள் டேரெக்டாக இந்த கொஷின் பார்க்குறீங்க என் டீச்சிங்கில். இன்னும் ஆல்டர்னேட் டேஸ் கான்செப்டில் குவான்ஸ் A to Z சீரிஸ், டைம் அண்ட் ஒர்க் A to Z சீரிஸில் இந்த ஆல்டர்னேட் கான்செப்ட் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். அப்போ தான் இது நல்லா கிளியராக புரியும். ஒரு சைக்கிளுக்கு 9 யூனிட்ஸ் முடியுது. ஒரு சைக்கிள் முடிய 3 days ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஒர்க் இருக்குல்ல, இப்போ 54 யூனிட்ஸ் தான் முடிக்கணும். இந்த 54-ஐ 9ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 6ன்னு கிடைக்கிது. அதாவது 6 சைக்கிள்ஸ் இருக்குது. ஒரு சைக்கிள் முடிய நமக்கு 3 days. அப்போது 6 சைக்கிள்ஸ் முடிய எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம்? டைம் வில் பி, ஒரு சைக்கிளுக்கு 3 days. அப்போது 6 × 3 வில் பி 18 days ஆகும். 18 daysல 90% ஒர்க் முடிஞ்சிடும். இஸ் இட் கிளியர்? புரியுதா? இதுவே அவங்க டோட்டல் ஒர்க் சொல்லியிருந்தாங்கன்னா 60/9 போட்டு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கணும். 60/9லையுமே கேன்சல் பண்ணாமல் கால்குலேட் பண்ணணும். 6 சைக்கிள்ஸ் கிடச்சிருக்கும் ப்ளஸ் 6 days கிடச்சிருக்கும். கரெக்டாக 54 வந்துடும். எஸ், 6 days, 6 சைக்கிள்ஸ் ப்ளஸ் 6 days கிடச்சிருக்கும். அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணியிருக்கணும். இது இப்போ நமக்கு தேவையில்லை. நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு இப்போ 54, 90% ஆஃப் த ஒர்க் தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம 54-ஐ வச்சே சொல்லியாச்சு. நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வில் பி 54/9, 6 சைக்கிள்ஸ். ஒரு சைக்கிள் முடிய 3 days. அப்போ 6 சைக்கிள் முடிய 6 × 3, 18 days இஸ் த ரைட் ஆன்சர். இஸ் இட் கிளியர்? ஆல்டர்னேட் டே கான்செப்ட் பாருங்கள், இன்னும் நல்லா புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man, a woman and a child can do a work in 4, 8, 16 days respectively. அதாவது ஒரு மேன், ஒரு விமன், ஒரு சைல்டு. மேன் எவ்வளோ டேஸில்? 4 daysல முடிப்பாங்க. விமன் 8 daysல முடிப்பாங்க. சில்ட்ரன் 16 daysல முடிப்பாங்க. எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் என்ன வரும்? 16 வருமா? 16/4 will be 4 units. யாரு? மேன். 16/8 will be 2 units. விமன். 16/16 will be 1 unit. அப்போ மேன் ஒரு நாளைக்கு 4 யூனிட் முடிச்சா விமன் 2 யூனிட் முடிப்பாங்க. சைல்டு வந்து 1 யூனிட் முடிப்பாங்க. How many children were required with 1 man, 1 woman to complete the same work in half day? அரை நாட்களில் முடிக்கணுமா வேலையா? அப்படின்னா எவ்வளோ இந்த 1 man 1 women ஒர்க் பண்ண போகிறாங்க, கூட எத்தனை சில்ட்ரன் வேலை பார்த்தா ஹாஃப் டேல முடியும்னு கேட்குறாங்க. அப்போ இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான், பட் ட்விஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்முலா, அதாவது டைம் அண்ட் ஒர்க் A to Z சீரீஸில் எடுத்த உடனே சொல்லியிருப்பேன், இந்த வெட் அப்படின்ற கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. வெட்டுன்றது என்ன? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஒர்க்கு, டோட்டல் ஒர்க்கு. எஃபிஷியன்சி நமக்கு தெரியாது, இந்த 3 பேரோட எஃபிஷியன்சி. டைம் எவ்வளோ? ஹாஃப் டேயில் முடிக்கணும். இதுதான் வெட்டுன்ற கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட்டுனா டோட்டல் யூனிட்ஸ், டோட்டல் ஒர்க்கு 16, எஃபிஷியன்சி இன்டு டைம் வந்து ஹாஃப் டேல முடிக்க சொல்கிறாங்க, 1/2. இப்போ இந்த எஃபிஷியன்சின்றது என்னன்னா 1 man 1 woman ப்ளஸ் எக்ஸ் சில்ட்ரன். அது எவ்வளோ சில்ட்ரன் எனக்கு தெரியாது. இப்போ 1 மேனோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. 1 விமனோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 2. எக்ஸ் சில்ட்ரனோட எஃபிஷியன்சி என்ன? எக்ஸ் சில்ட்ரன், ஒரு சில்ட்ரன் 1 தான். அப்போ எக்ஸ் × 1 வில் பி எக்ஸ். அப்போ இதுதான் எஃபிஷியன்சி கிட்ட போகணும். ஸோ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 6 + x. இந்த எக்ஸோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? யார் யார் முடிக்கணும்? 1 man 1 woman எக்ஸ் சில்ட்ரன். அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். 1 man + 1 woman எக்ஸ் சில்ட்ரன். 1 manக்கு 4 யூனிட்ஸ், 1 womanக்கு 2 யூனிட்ஸ், எக்ஸ் சில்ட்ரனுக்கு எக்ஸ் × 1 எக்ஸ் யூனிட்ஸ். அப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் 4 + 2 6 + x. அப்போ இந்த இருக்க இடத்துல மற்றதெல்லாம் போட்டுக்கோங்க. வெட்டுன்ற கான்செப்டில் W = E × T. 16 யூனிட்ஸை யார் யார் முடிக்க போகிறாங்க? 1 man 1 woman எக்ஸ் சில்ட்ரன். அதுதான் நமக்கு 6 + x எஃபிஷியன்சி கிடச்சிருச்சு. இன்ட்டு எவ்வளோ நாளில் முடிக்கணும்? ஹாஃப் டேயில் முடிக்கணும். அப்போ பாருங்கள், 6 + x = இந்த 2 இங்கே போச்சுன்னா 32ன்னு வரும். ஸோ x = 32 - 6 will be 26. ஓகே, அப்படின்னா 26 சில்ட்ரன். எக்ஸ்னா என்னது? எவ்வளோ சில்ட்ரன்? 20 எக்ஸ் சில்ட்ரன் வச்சோல. ஸோ எக்ஸோட வேல்யூ 26. அப்போ 26 சில்ட்ரன் வந்து required to complete the work in half day with 1 man and 1 woman. Is it clear? புரியுதா? அதே வேலையை ஹாஃப் டேல முடிக்கணும்.
எத்தனை சில்ட்ரன் தேவைன்னா 26 சில்ட்ரன் தேவை, அவ்வளோதான் கான்செப்ட். இங்கே வந்து இந்த வெட்டுன்ற கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இது ஃபீல் ஆகும். பேசிக் டைம் அண்ட் ஒர்க் பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்கே ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கான ஒர்க் அவுட் சம். ஸோ இந்த ஒர்க் அவுட் சம்க்கான ஆன்சரை மறக்கான கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிச்சான்ற உங்களுடைய ஃபீட்பேக், இந்த செஷனோட ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷனில் போகும். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நோட் பண்ணி இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான், இதற்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லைஃப் டைம் வேலிடிட்டி பேக் இருக்கும்போதே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1 இயர் வேலிடிட்டி மாற்றிட்டா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்காதுமா, எல்லாத்துக்குமே 1 இயர் வேலிடிட்டியாக மாற்றிடுவேன். ஸோ பிஃபோர் தட் இந்த லைஃப் டைம் வேலிடிட்டி பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட்டில் நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், பை. நாளைக்கு SBI கிளர்க் எழுதுகிறவங்க நல்லபடியாக எழுதிட்டு வாங்க, சரியா? தொடர்ந்து இந்த செஷன் ரெகுலராக பாருங்கள். பை.